ஒரு சுடுகாடே இல்லாத ஒரு ஊர்ல தாங்க இருக்கும். இந்த ஊருக்குள்ள இடுகாடு சுடுகாடு கிடையாது. சுடுகாடு கிடையாது, இடுகாடும் கிடையாது. எங்க ஊர்ல சுடுகாடு கிடையாது. இங்க இல்ல. எங்களுக்கு சுடுகாடு கிடையாது. என்ன காரணம்னு அம்பாளே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பெருமாளா வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்கிற அம்பாளே வெங்கட்ரமண சுவாமியா காட்சி கொடுத்துடுறா. அம்பாளே முனிவர்களுக்கெல்லாம் திருமாலாக காட்சி அளித்ததாக புராணம். யமனுக்கு வந்து கையில 2 கையிலையும் விலங்கு போட்டிருக்கு. யம தர்மம் உள்ள எங்க ஊர்ல இருக்கக்கூடாதான் சுடுகாடு. யமனை வந்து சிவன் கட்டி வச்சிருப்பார். யமனே வந்து தடுத்து பார்த்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதாவது இந்த கோவிலில் வந்து யமவதங்கிறது கிடையாது. இந்த ஊர்ல துர்மரணம் கிடையாதுங்க. துர்மரணமும் நடக்கிறது. சீக்கு கொண்டு படுத்துக்கிட்டு 15 நாள் 3 மாசம் 4 மாசம் புண்ணாகி அந்த மாதிரி சாவறதெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது. அப்படியே நடந்தாலும் அவங்க உயிர் வேற எங்கேயே தான் பிரியும். இங்க கிடையாது, இங்க பிரியாது. இப்படி ஒரு விநாயகரை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மண்ணால் ஆன விநாயகர், காவேரி மண்ணு, கிளிஞ்சல், அதுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கூழாங்கற்கள், இதாலெல்லாம் உருவாக்கப்பட்ட திருமேனியர். இப்ப இந்த விபத்து நடந்து அது போல நடக்காது. எங்க ஊர்ல 500 வோல்ட் வளவுன்னா சரியாந்திர வளவு பாருங்க போனீங்கன்னா. ஆமா, விபத்து நடக்குது. அதுல இது வரைக்கும் ஒரு சைக்கிள்ல கூட அடிபட்டது கிடையாது. என்ன சொல்றீங்க?